ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். இப்படிப்பட்டவ உனக்கு நல்லவளா தெரியறாளா? நீ கர்ப்பமானதுக்கு இந்த அதிர்ஷ்டம் கெட்டவ வீட்டுக்குள்ள கால வச்ச நேரம் தான் சொல்லிட்டு இருக்க. தாராவுக்கு இன்னும் கோபம் குறையல போட்டிருக்கு. இந்த நேரத்துல மாறி தனக்கு இருக்கிற சக்தியோட பவரை பத்தி எதுவும் வாய் திறந்து பேசிடக்கூடாது. கேண்டி, உன்னை வீட்டுக்குள்ள விட்டதே தப்பு. சரி போனா போகுதுன்னு அவுட் ஹவுஸ்ல உன்னை நான் தங்க வச்சிருக்கேன். நீ என்னடானா உறவு கொண்டாடிக்கிட்டு நிக்கிற. அதுவும் அவ கேக் கொடுத்தா அத வாங்கி சாப்பிட போயிட்டு இருக்க. அத்தை போதும், மாறி ஒண்ணு கேக் கேக்கல, நான் தான் எடுத்துட்டு வந்தேன். ஏன் எப்ப பார்த்தாலும் மாறி திட்டிட்டே இருக்கீங்க? ஏய், சும்மா இரு. நான் உங்களை இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. டாக்டர் உன்னை ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காருல்ல. ஹாஸ்பிட்டலுக்கு போகாம இங்க எதுக்கு வந்த? இனிமே உங்க ரெண்டு பேரையும் இந்த அவுட் ஹவுஸ்க்குள்ள பார்த்தேன் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஆமா அரவிந்தங்க, அம்மா நான் இங்கதான் இருக்கேன். உங்ககிட்ட நான் என்னடா சொன்னேன்? நீங்க டாக்டரை பாத்துட்டு வர சொன்னீங்க. நான் ஆசினி கிட்ட ரெடியா தான் இருக்க சொன்னேன். இதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாம இங்க வந்திருக்காமா. ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? வா போலாம். அரவிந்த், இவ இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருந்தா நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுடா. இவ ஒரு விளங்காதவ, கருணாக்குக்காரி, அபசகுணம் புடிச்சவ. மாசமா இருக்கிற ஹாசினி இவளோட பழக்க வழக்கம் வச்சுக்கிட்டா அது ஹாசினிக்கும் நல்லதில்ல, பொறக்க போற குழந்தைக்கும் நல்லதில்ல. உங்களை இன்னும் அசிங்கப்படுத்த வேண்டியது நிறைய இருக்கு. நீங்க என்ன பிளானோட இவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அது நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். நீ மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இப்படி அசிங்கப்படுத்துறேன்னு எனக்கு தெரியும் தாரா. நீ நினைக்கிறது எதுவும் நடக்காது. மாரியை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். மாறி சொல்றதுதான் அவருக்கு வேத வாக்குப்பா. மாறி நல்லா இருந்தா போதும். நீ, நான், அரவிந்த், தினேஷ், உங்க மாமா, பிரியா, ஹாசினி யாரும் அவருக்கு தேவையில்லப்பா. சிஸ்டர் டிராமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பர். ஏன் அடிச்சாருன்னு என்கிட்ட கேட்க சொன்னாருல்ல. இப்ப நான் சொல்றேன் கேளு. இவர் பேர்ல இருக்கிற மொத்த சொத்தையும் நேத்து வந்த உனக்கு பிடிக்காத அந்த மாறி பேருக்கு மாத்தி எழுதியிருக்காரு. அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் தான் நாளைக்கு வச்சிருக்காரு. மாறி பேர்ல எதுக்காக சொத்தை எழுதி வைக்கிறீங்க? என் பையன் சூர்யா பேர்ல எழுதி வைங்கன்னு சொன்னேன். அது தப்பா சூர்யா? அதுக்காக இவர் கோவப்பட்டு என்ன அடிச்சுட்டாருப்பா. மா, எனக்காக நீங்க ஏன் அடி வாங்கணும்? டாட், அடிச்சதுக்காக அம்மா கிட்ட சாரி கேளுங்க. நான் சாரி கேட்க மாட்டேன். இப்ப நீங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கலனா நானும் அம்மாவும் இந்த வீட்டுல இருக்க மாட்டோம். சுஜாதா, ஐயோ, சூர்யா, சூர்யா, எனக்காக நீ எதுக்குப்பா வீட்டை விட்டு போகணும்? என்ன அடிச்சுட்டாருல்ல, இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன். நான் போறேன்ப்பா. அம்மா அம்மா அம்மா, எனக்காக பேசிதானே நீங்க அடி வாங்குனீங்க. நீங்க போனதுக்கு அப்புறம் நான் மட்டும் எப்படிமா இங்க இருப்பேன்? நம்ம ரெண்டு பேருமே போலாம் வாங்க. என்னது சூர்யா இப்படி குண்டை தூக்கி போடுறான்? சொத்துக்காக இத்தனை நாளா பல தியாகங்களை செஞ்சு காத்துக்கிட்டு இருக்கிறோம். கடைசியா இளவு காத்த கிளியா ஆயிருவோம் போல இருக்குதே.
வாங்கம்மா போலாம் வாங்க. மாப்ள கொஞ்சம் பொறுமையா இருங்க மாப்ள. சிஸ்டர் நீங்களும் கொஞ்சம் பொறுமையா இருங்க சிஸ்டர். அவசரப்பட வேண்டாம் சிஸ்டர். எனக்கு தெரியும், நீ சும்மா இரு. மாமா இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. நடு ரோட்ல நிக்கிறது கன்ஃபார்ம் தான் போல. டாடி நான் கடைசியா கேக்குறேன், நீங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்க முடியுமா முடியாதா? முடியாது சூர்யா, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். டாட் உங்க முடிவை நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இப்ப ஏன் முடிவை நான் சொல்றேன். நீங்க நல்லா கேட்டுக்கோங்க. இந்த நிமிஷமே நானும் என் அம்மாவும் இந்த வீட்டை விட்டு வெளியே போறோம், திரும்ப வரமாட்டோம். இது எல்லாத்துக்கும் முழுக்க முழுக்க நீதான் காரணம். என்னையும் என் அம்மாவையும் வீட்டை விட்டு போக வச்சிட்டல்ல, நாங்க போறோம், நீ சந்தோஷமா இரு. என்ன ஹஸ்பண்ட் சார், என்னென்னமோ பேசுறீங்க. நீங்க அவ்வளவு சொல்லியும் நான் உங்களை விட்டு போகாததுக்கு காரணமே வேற. என்ன காரணம் சொல்ல மாட்டேங்கிறல்ல? தாராவை அடிச்சதுக்காக மன்னிப்பு கேட்கலனா சூர்யாவுக்கும் மாரிக்கும் நடுவுல சிக்கல் வந்துடும் போல் இருக்கு. இதனால நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா என் அம்மாவை கை நீட்டி அடிச்சுட்டு மன்னிப்பு கேட்க மாட்டேன் டாடி பிடிவாதமா இருக்காரு. என் அம்மாவை மதிக்காத இடத்துல நாங்க எதுக்காக இருக்கணும்? நாங்க போறோம், நீ சந்தோஷமா இரு. அம்மா வாங்க போலாம். இல்லடா, என்ன நான் சாரி கேட்டா நீ வீட்டை விட்டு போக மாட்டேன், அப்படித்தானே? ஆமா, நீங்க மன்னிப்பு கேட்டா நாங்க வீட்டை விட்டு போக மாட்டோம். மாமா, என்னால யாரும் வீட்டை விட்டு எங்கேயும் போக வேண்டாம். நானே வீட்டை விட்டு போறேன். ம், ம். என்ன மன்னிச்சிருங்க மாமா. ஒரு நிமிஷம் மாறி. என்னடா இப்போ நான் தாரா கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அவ்வளவுதானே? அப்படி வாங்க வழிக்கு. ஐம் சாரி, ஏதோ கோவத்துல அப்படி அடிச்சிட்டேன். இனிமே அந்த மாதிரி நடக்காது. அம்மா அப்பா உங்க அப்பா தான் நீ சொன்ன மாதிரி சாரி கேட்டுட்டாருல்லப்பா. இந்த பிரச்சனைய பெருசாக்க வேண்டாம், விட்டுடு. ம், எந்த காரணத்துக்காகவும் இனிமே நீங்க இந்த வீட்டை விட்டு போக கூடாது. எனக்கு எதுவும் நீ சொல்லாத. உன்னை பார்த்தாலே எனக்கு கோபம் வருத. என் எதிரில நிக்காத. பட்டிக்காட பட்டிக்காட போய்கிறது. அப்படியே கதவு இருந்தாலும் திறந்து போட்டுட்டு தான் தூங்குவாங்க. அந்த பழக்கம் அவளுக்கு இங்கேயும் இருக்கும். நீ வா. சூர்யா வா. இல்லம்மா, அது உள்ள ஏதோ. நீ வா சூர்யா.
தாயி மாரியம்மா, என் பொண்ணு மாரிக்கு ஏதோ ஆபத்துன்னு என் உள்ளுணர்வு சொல்லுது. மாரிக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுமா. அவளை நீதான் காப்பாத்தணும். சீக்கிரம் போட்டுறா. தூக்கி போடலாம் புறா. ஏறு, சீக்கிரம் போட்டுறா. எட்ரா. அம்மா, மாரி கூடவே இருந்து அவளுக்கு எந்த ஆபத்தும் வராம காப்பாத்து தாயே. நான் 9 வெள்ளிக்கிழமை உன் கோவிலுக்கு வந்து அங்க பிரதட்சணம் பண்றேன். அம்மா, நான் ஒன்னதான் நம்பி இருக்கேம்மா. டேய், ஜாக்கிரதையா இருங்க. இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகேவா? கச்சிதமா வேலையை முடிக்கிறோம். ஓ, இன்னும் போ போ. டேய், இந்த இடம் ரொம்ப ஆழமான இடம். இந்த இடத்துல தூக்கி போட்டுருவோம். புறா. மாரிய இந்நேரம் கடல்ல தூக்கி போட்டிருப்பாங்க. சிஸ்டர், வேலை முடிஞ்ச உடனே எனக்கு போன் பண்ணி சொல்றேன்னு சொல்லிருக்காங்க சிஸ்டர். அவனுங்களே தான். ஹலோ சார், முடிஞ்சு. நீங்க சொன்ன மாதிரி அந்த பொண்ணை கடலுக்குள்ள இறக்கிட்டோம். சிறப்பு, மகிழ்ச்சி. சிஸ்டர், மாரிய கடலுக்குள்ள இறக்கிட்டானுங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொத்த மாறி பேருக்கு எப்படி மாத்துறாருன்னு நானும் பாக்குறேன். ஹலோ சார், மேடம் ஹாப்பியா? சிஸ்டர் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்கப்பா. சார், மேடம் கிட்ட சொல்லி இந்த பேலன்ஸ் பணத்தையும் வாங்கி கொடுத்தீங்கன்னா. அட, கண்டிப்பா உங்க பணம் உங்களுக்கு வந்து சேர்ந்துருப்பா. ஓகே, காலையில நான் உனக்கு போன் பண்றேன்னா. ஹாசினி, என்னாச்சு? காஃபியை குடுக்கலையா? அது வந்து சிஸ்டர், காபி குடிக்கிற பழக்கம் இல்லைன்னு மாறி சொல்லி இருப்பா. அதான் கொண்டு போன காப்பிய திருப்பி கொண்டாந்துட்டா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மாரி கோவிலுக்கு போயிருக்க போல. அவுட் ஹவுஸ்ல காணோம். மாரிய காணோன்னு டென்ஷனோட வருவான்னு பார்த்தா கோயிலுக்கு போயிருப்பான்னு இவளே டென்ஷன் ஆஃப் பண்ணி விட்டுட்டாளே. யோசனை பண்றாங்களே சிஸ்டர். பக்கத்துல எங்க கோயில் இருக்குன்னு மாரிக்கு தெரியுமா? அட, சென்னையில நம்ம வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிச்சு வந்த மாரிக்கு இங்க இருக்கிற கோயிலை கண்டுபிடிக்கிறதா கஷ்டம். அதெல்லாம் கண்டுபிடிச்சு போயிட்டு வந்துருவா. வீட்ல என்ன பிரச்சனை? ஐயோ, பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. அவுட் ஹவுஸ்க்கு மாரிக்கு காஃபி எடுத்துட்டு போன. அவ அங்க இல்ல. கோயிலுக்கு ஏதோ போயிருப்பா போல இருக்கு. அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். ஏங்க, சொத்த மாறி பேருக்கு மாத்தி கொடுக்கிற விஷயம் அவளுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது.
நான் அதை பத்தி அவகிட்ட எதுவும் சொல்லல. அப்ப மாறி கோயிலுக்கு தான் போயிருக்காளா இல்ல அவுட் ஹவுஸ்ல இருக்க பிடிக்காம கிளம்பி ஊருக்கு போயிட்டாலோ என்னவோ? வாங்க அண்ணி. தாரா முகத்துல மாரிய காணோங்கிற பதட்டம் கொஞ்சம் கூட இல்லையே. இன்னும் சொல்ல போனா அக்காவும் தம்பியும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி இல்ல இருக்கு. ஓடிட்டாளா? அவ புத்திய காமிச்சிட்டா. கிராமத்துல இருந்து இங்க ஓடி வந்தா, இப்ப இங்க இருந்து எங்க ஓடி போனாலோ தெரியலையே. சரியான ஓடுகாலியா இருப்பா போல இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? சார், என்ன சார் இது? டாக்குமெண்ட்லாம் ரெடின்னு நீங்க சொன்னதுனால தானே பெரிய இடம் உங்களை அலைய வைக்க வேணாமேன்னு நாங்களே இங்க வந்தோம். ஆனா ½ அன் அவர் ஆயிடுச்சு சார். யார் பேர்ல சொத்து எழுதணுமோ அவங்களே இங்க இல்ல, காணோன்னு வேற சொல்றாங்க. இதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் சார். சாரி சார், எங்களை தப்பா எடுத்துக்காதீங்க. நாங்க கிளம்புறோம். எல்லாம் எடுத்து வைப்பா. சார் சார் நாங்க கிளம்புறோம் சார். இட்ஸ் ஓகே சார். வரேன் சார். சார் அங்க பாருங்க. அம்மா, உங்க பேர் மாரியா? ஆமா. நம்மளை எல்லாம் காக்க வச்சுட்டு எங்கேயோ போய் ஊர் சுத்திட்டு வந்திருக்கிறா. நீங்களே பாருங்க, எங்கேயோ ஸ்விம்மிங் பூல்ல போய் குளிச்சிட்டு ஆட்டம் போட்டு வந்திருக்கிறா. எவ்வளவு கூலா வந்து எதுக்கு வெயிட் பண்றீங்கன்னு கேக்குறா பாருங்க. என்ன மாமா, எனக்காக ஏன் எல்லாரும் காத்துட்டு இருக்கணும்? நான் என்ன அவ்வளோ பெரிய மனுஷியா? ஆமா, ஒண்ணும் தெரியாத பாப்பா நல்லா அழுத்தி போட்டுக்கிட்டாளா தாப்பா. சும்மா நடிக்காத. எப்ப பாரு உனக்கு நாடகம் ஆடுறதே வேலையா போச்சு. மாமாவோட எல்லா சொத்தையும் ஓ பேர்ல மாத்தி எழுதி இருக்கிறாரா. பத்திரத்தை ரிஜிஸ்டர் பண்றதுக்கு ரிஜிஸ்டரை வரவழைச்சிருக்காரு. நீ என்னடா இந்த நேரத்துல ஆள் இல்லாம எங்கேயோ போயிட்டு வந்திருக்கிற? என்ன மாமா இதெல்லாம்? நான் நேத்து வந்தவ. எதுக்காக சொத்து எல்லாத்தையும் என் பேருக்கு மாத்தி எழுதுனீங்க? நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத மாதிரி. சொத்து எல்லாத்தையும் உன் பேர்ல மாத்தி எழுத போறதா வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டயும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இது நான் சுயமா எடுத்த முடிவு. அதுக்கு எல்லாரும் சம்மதமும் சொல்லிட்டாங்க. இப்போ உனக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்றாங்க. வா, வந்து கையெழுத்து போடு. எல்லாரும் இதுக்கு சம்மதிச்சிருந்தாலும் எனக்கு இதுல சம்மதம் இல்ல மாமா. அப்பாடா, சொத்து எங்களுக்கு தான். என்ன மன்னிச்சிருங்க மாமா. இப்படி எல்லாம் பண்ணா குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். இது நல்லதுக்கு இல்ல மாமா. மாறி, நீ ஒரு கோணத்துல யோசிச்சு பேசிக்கிட்டு இருக்க. ஆனா நான் ஒரு கோணத்துல யோசிச்சுதான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். எல்லாம் நல்லதுக்காக தான் மாறி. நீ எதையும் யோசிக்காம கையெழுத்து போடு. என்ன யோசிக்கிற மாதிரி?
கையெழுத்து போடு. நான் சொல்றேன் இல்ல. இல்ல மாமா, என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. கடல்ல தூக்கி போட்டும் மாறி எப்படி உயிரோடு திரும்பி வந்தா? சிஸ்டர், ஆ? அதான் எனக்கும் குழப்பமா இருக்குது. எனக்கு என்னமோ மாரிய கடல்ல இறக்கி விட்டதா அவங்க போய் சொல்லிருப்பாங்களோன்னு தோணுது. எனக்கும் அப்படித்தான் தோணுது ப்ரோ. மாறி வீட்டுக்கு வரும்போது புடவெல்லாம் ஈரமா நனைஞ்சு போய் தானே வந்தா. எப்படியோ கடல்ல இருந்து தப்பிச்சு வந்திருக்கணும். இல்லடா, இதுல ஏதோ குழப்பம் இருக்குது. ஏன்னா அவங்க நைட்டே மாரிய கடல்ல இறக்கிட்டதா எனக்கு போன் பண்ணி சொன்னாங்களே. ஒருவேளை மாறியா அதுல இருந்து தப்பிச்சிருந்தா நைட் எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்கணும். காலையில தான் ஈரப்படவோட வந்திருக்கிறா. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குது. நீ வேற அவனுக்கு போன போடு. சிஸ்டர், அவனுங்களே போன் பண்றானுவ. ஹலோ, வணக்கம் சார். நைட்டே வேலையை முடிச்சிட்டோம். பேலன்ஸ் அமௌண்ட் எப்போ சார் கிடைக்கும்? டேய், உண்மையை சொல்லுங்க. மாரிய கடல்ல தூக்கி போட்டீங்களா இல்ல அவளை தப்பிக்க விட்டுட்டு கடல்ல இறக்கியாச்சுன்னு சீன் போடுறீங்களா? சார், நாங்க செய்யறது தப்பான தொழிலா இருக்கலாம், ஆனா அதுல நேர்மையா நடந்து போனாங்க. ஓ, கடல்ல இறக்குன கையோட தான் நைட்டே உங்களுக்கு போன் பண்ணி சொன்னோம். டேய், நைட்ல கடல்ல இறக்குனவ காலையில எப்படா ஈரப்படையோட வீட்டுக்குள்ள வந்தா? என்னது ஈரப்படவில்லை காலையில வீட்டுக்கு வந்தாளா? சார், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல சார். ஏய், அப்ப நான் போய் சொல்றேன்னு சொல்றியா? இந்த பாரு, உனக்கு சந்தேகம் இருந்தா அவுட் ஹவுஸ்ல வந்து பாருடா. நல்ல குத்துக்கலாட்டம் வந்து உட்கார்ந்து இருக்கிறா. இந்த பாரு, நீ செஞ்சிருக்கிற அரகுறை வேலைக்கு உனக்கு பேலன்ஸ் அமௌண்ட் வேற கேக்குதா? போன வை. என்ன மச்சான்? சிஸ்டர், நாங்க தப்பான தொழில் செஞ்சாலும் அதுல ஒரு நேர்மை இருக்கும். மாரிய கடல்ல இறக்கிட்டு தான் எனக்கு போன் பண்ணதா சொல்றாங்க சிஸ்டர். சிஸ்டர், ஒருவேளை மாறி சொல்லிட்டு இருக்கிற மாதிரி தேவி சாமியா வந்து மாரிய காப்பாத்தி இருக்குமோ? யோ, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அந்த மாறி தேவி பேரை சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கா. அவனுங்க மாரிய கடல்ல கொண்டு போய் இறக்காம கரையோரம் எங்கேயாவது இறக்கி போட்டுட்டு போயிருப்பானுங்க. மாறி மயக்கம் தெளிஞ்சு காலையில வந்திருக்கணும். சிஸ்டர், அப்படி கூட நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் ஹஸ்பண்ட் சார். ரொம்ப நன்றி ஹஸ்பண்ட் சார். கீழே விழட்டும்னு விட்டு தொலைச்சிருக்கலாம். காப்பாத்தி தப்பு பண்ணிட்டேன். இந்த டாலரை ஹாசினி உன்கிட்ட கொடுக்க சொன்னா அதுக்கு தான் வந்தேன். ஹாசினி அக்கா கொடுத்து விட்டாங்களா? டாலர் ரொம்ப அழகா இருக்கு சார். இது யாரோட டாலர்? அக்கா எதுக்காக உங்ககிட்ட கொடுத்து விட்டாங்க? காரணத்தை சொன்னதா கையில வாங்குவீங்களோ? கோச்சுக்காதீங்க ஹஸ்பண்ட் சார். எனக்காக நீங்க கொண்டு வந்திருக்கீங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல ஹஸ்பண்ட் சார். அத தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன். வீட்டுக்குள்ள பெருசா போட்டோல ஒருத்தர் இருக்காங்கல்ல, அவங்க போட்டிருந்த டாலர். இது தேவி அம்மாவோடதா? ஆமா, அவங்களோடதான். இது உன்கிட்ட தான் இருக்கணுமா? உனக்கு தான் சொந்தமா? இந்த டாலர் புடி, நான் கிளம்புறேன். சார், இந்த டாலரை அப்படியெல்லாம் நீங்க கொடுத்துட்டு போயிட முடியாது ஹஸ்பண்ட் சார். கொஞ்சம் இருங்க, நான் கயிறு கொண்டு வரேன். அதுல கோத்து என் கழுத்துல கட்டி விட்டுட்டு போங்க. ஹேய், என்ன விளையாடுறியா? அதெல்லாம் என்னால முடியாது. இந்த டாலர் புடி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஹஸ்பண்ட் சார், இது தேவி அம்மாவோட டாலர் சார்.
இது எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். அதுவும் உங்க கையால கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு நான் வரம் வாங்கிட்டு வந்திருக்கணும் சார். ஹஸ்பண்ட் சார், இந்த டாலரை உங்க கையாலேயே என் கழுத்துல கட்டி விட்டீங்கன்னா அதை விட எனக்கு வேற என்ன கொடுப்பன வேணும் ஹஸ்பண்ட் சார். நீங்களே என் கழுத்துல கட்டி விடுங்க. இருங்க, நான் கயிறு எடுத்துட்டு வரேன். இந்த பட்டிக்காடு தொல்லை தாங்க முடியல. ஏன் இந்த மாதிரி இந்த டாலரை கையில வாங்கிக்காம என்னென்னமோ சொல்றா? பேசாம திரும்பி போயிடலாமா? இவ தொல்லை தாங்கல. மாரிய பார்த்து பயப்படுறீங்களா சார்? இந்தாங்க சார். என்ன ஹஸ்பண்ட் சார் பாக்குறீங்க? அத வெள்ளை நூல்ல கோக்க கூடாது. அதனால வெள்ளை நூல் எடுத்து அதுல மஞ்சளை தடவி அதுக்கப்புறம் டாலரை கோத்து என் கழுத்துல கட்டி விடுங்க. அதெல்லாம் முடியாது. இப்ப நீ இந்த டாலரை வாங்கிக்க போறியா இல்லையா? என் கழுத்துல தாலியே கட்டிருக்கீங்க, அப்புறம் இத கட்டி விட்டா என்ன ஹஸ்பண்ட் சார்? எதுக்காக கட்ட மாட்டேன்னு சொல்றீங்க? இப்ப கட்டி விடுங்க. இப்ப நீ கையில வாங்கிக்க போறியா இல்லையா? அம்மா தாயே, தனக்கு குழந்தை இல்லங்கிற ஏக்கத்தை 5 வருஷமா மனசுல மறைச்சு வச்சுக்கிட்டு வேதனைப்பட்டுட்டு இருந்த ஹாசினி அக்கா குழந்தை பிறக்க போறத நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா டாக்டர் கரு வளர்ச்சி இல்ல, குழந்தை பிறக்க 60% தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்களே. நான் வந்த நேரம் நல்ல நேரம், அதனாலதான் அவங்களுக்கு நல்லது நடந்திருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஹாசினி அக்கா கிட்ட இத நான் எப்படி சொல்லுவேன் தாயே? எனக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை? நான் உன்னை நம்பிதானே தாயே இருக்கேன். ஹாசினி அக்காவுக்கும் குழந்தைக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது. அவங்க நல்லபடியா குழந்தைய பெத்தெடுக்கணும். அந்த குழந்தைய நான் மடியில போட்டு கொஞ்சணும். அதுக்கு நீதான் தாயே கருணை காட்டணும். சர்வமங்கள மாங்கல்யே சிதே சர்வார்த்த சாதகே சரண்யே திரவியே கௌரி நாராயணி நமோஸ்துதே சரணாகத தீர்த்தபரித்தபராகினி சர்வத்யாதிகராதேவி நாராயணி நமோஸ்துதே. மனசுல இருக்கிற குறைய சாமி கிட்ட தான் சொல்ல முடியும். ஆனா உன் மனசுல இருக்கிற குறைய நான் சொல்லவா? என்னம்மா சொல்றீங்க? குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டியே, யாருக்கு? உனக்கா? எனக்கு இல்லம்மா, ஹாசினி அக்காவுக்கு. அவங்க 5 வருஷமா குழந்தை இல்லாம இருந்து இப்பதான் அவங்க உண்டாயிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு குழந்தை பிறக்க 60% தான் வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. நீ கவலைப்படாதம்மா. டாக்டர் என்ன கடவுளா? இந்த அம்மன் சக்தி வாய்ந்தவதான். ஆனா நான் ஒரு அம்மனை சொல்றேன். நீ அங்கேயும் போய் அந்த அம்மன் கிட்டையும் வேண்டு. உன் வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும். சரிம்மா, எந்த அம்மன்னு சொல்லுங்க. கர்ப்ப ரச்சாம்பிகை அம்மன். அந்த கோயில் எங்கம்மா இருக்கு? அந்த கோயில் பக்கத்துல தான் இருக்கு. காலையில 8 மணிக்கு நீ ஒரு சொம்புல தண்ணி கொண்டு போய் ஐயர்கிட்ட கொடுத்து அர்ச்சனை பண்ண சொல்லிட்டு நீ மனசார வேண்டிக்கோ. சரிம்மா. அப்புறம் அந்த தீர்த்தத்தை கொண்டு போய் உன் அக்கா கிட்ட குடுக்கணும். அதுக்கு முன்னாடி உங்க அக்காவுக்கு 9 கர்ப்பிணி பொண்ணுங்களை வச்சு அவங்க மூலமா நலுங்கு வைக்கணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.